அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரியல்மி அவங்களுடைய மிட்ரேஞ்ச் கேட்டகரியில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல வந்து ரியல்மி எக்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. உடனே அதோட சக்ஸஸர் ரியல்மி எக்ஸ்டி லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ரியல்மி எக்ஸ்டியுடைய சக்ஸஸர் ரியல்மி எக்ஸ்2 அஃபிஷியலாக சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் இந்தியாலையும் லான்ச் ஆக போகுது. ஆமாங்க, டிசம்பர் மாதம் வந்து ரியல்மி எக்ஸ்2 ப்ரோவுடைய லான்ச் ஈவெண்ட்லேயே வந்து ரியல்மி எக்ஸ்2வும் வந்து இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரியல்மி எக்ஸ்2ங்கிற பேரில் லான்ச் ஆகுமா இல்லை ரியல்மி எக்ஸ்டி 730Gங்கிற பேரில் லான்ச் ஆகுமான்னு இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகல. ஆனால் கட்டாயம் இது வந்து டிசம்பரில் லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த வீடியோவில் ரியல்மியுடைய பாப்புலர் மிட்ரேஞ்ச் ரியல்மி எக்ஸ்டியை நம்ம வாங்கலாமா, இல்லைனா இனிமேல் லான்ச் ஆக போகிற ரியல்மி எக்ஸ்2க்காக நம்ம காத்திருக்கலாமா, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால், என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ ரியல்மியுடைய எக்ஸ் சீரீஸில் மிட்ரேஞ்ச் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து மொத்தமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 2 வந்து இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. அதாவது ரியல்மி எக்ஸ் மற்றும் ரியல்மி எக்ஸ்டி வந்து ஏற்கனவே இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. அடுத்ததாக ரியல்மி எக்ஸ்டியோட சக்ஸஸர் வந்து சைனாவில் லான்ச் ஆகிடுச்சு. இந்தியாவில் இனிமே தான் லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரியல்மி வந்து அவங்களுடைய சக்ஸஸர்ஸ் வந்து லான்ச் பண்ணும்போது வந்து நிறைய விஷயங்கள் வந்து அப்கிரேட் பண்ணி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இதை ப்ரைஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியல்மி எக்ஸ்டிலேருந்து ரியல்மி எக்ஸ்டி 730G ஆர் ரியல்மி எக்ஸ்2ல என்னென்ன விஷயங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க வாங்க பார்த்துடலாம். ஸோ முதல்ல இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய ஓவரால் பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தா, இது ரெண்டுமே வந்து கிளாஸ் பேக் பேனல் தான் கொடுத்துருக்காங்க. பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது, சிமிலராக தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து கிளாஸ் பேக் பேனலில் கிரேடியன்ட் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. ரியல்மி எக்ஸ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கலர் வேரியன்ட்ஸில் இருக்குது, பேர்ல் ப்ளூ, பேர்ல் ஒயிட். அதே மாதிரி தான் ரியல்மி எக்ஸ்டி 730G ஒரு ரியல்மி எக்ஸ்2வும் 2 கலர் வேரியன்ட்ஸ், பேர்ல் ஒயிட், பேர்ல் ப்ளூன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரே வெயிட்டில் தான் அவைலபிளாக இருக்குது, அப்ராக்சிமேட்டாக 180 கிராம்ஸ். ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய ஓவரால் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி எக்ஸ்டி எப்படி இருந்ததோ எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் ரியல்மி எக்ஸ்2வும் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே வந்து உங்களுக்கு கிளாஸ் பேக் பேனலில் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட ரொம்பவே ஸ்டர்டியாக இருக்குது. பார்க்கறதுக்கு கிரேடியன்ட் ஃபினிஷில் ரொம்பவே ப்ரீமியமாகவும் கிளாஸியாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே வந்து உங்களுக்கு குவாட் கேமரா ரியர் சைடில் வந்து வெர்டிக்கலாக அலைன் பண்ணி ஒரே மாதிரி தான் இருக்கும், பார்க்கறதுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. அடுத்ததான் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி எக்ஸ்டி வந்து உங்களுக்கு 6.4 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் அமோலட் டிஸ்பிளே பேனலோட கொடுத்துருக்காங்க. ரியல்மி எக்ஸ்2வும் வந்து உங்களுக்கு 6.4 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் அதுவும் சூப்பர் அமோலட் டிஸ்பிளே பேனலோட கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சூப்பர் அமோலட் டிஸ்பிளே பேனல் அப்படிங்கிறதுனால ரெண்டுமே உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே வந்து உங்களுக்கு வாட்டர் ட்ராப் நாச்சோட தான் வருது. அது மட்டும் இல்லை, இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய ரெசல்யூஷனும் சிமிலராக தான் இருக்குது, 1080x2340 பிக்சல்ஸ். ஆஸ்பெக்ட் ரேஷியோவும் சிமிலராக தான் கொடுத்துருக்காங்க, 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஸோ ஃபைனலாக ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோவும் உங்களுக்கு சிமிலராக தான் இருக்குது. ஸோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே வாட்டர் ட்ராப் நாச்சோட ஒரே மாதிரி சிமிலராக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் அமோலட் டிஸ்பிளே பேனல் கொடுத்துருக்காங்க. சொல்லவே வேண்டாம், கலர்ஸாக இருக்கட்டும், கிளாரிட்டியாக இருக்கட்டும், ரெண்டுத்துலையுமே வந்து உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக தான் இருக்கும், சிமிலராக தான் இருக்கும். ரெண்டுமே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட கொடுத்துருக்காங்க. ரியல்மியோடைய இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பற்றி சொல்லவே வேண்டாம், ரொம்பவே குவிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், ஃப்ரண்ட் லுக்காக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து 2 ஸ்மார்ட் ஃபோன்லேயும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, எந்த வித்தியாசமும் கிடையாது. ஸோ ரியல்மி எக்ஸ்டி மற்றும் ரியல்மி எக்ஸ்2 உடைய ஓவரால் பில்ட் மற்றும் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டுமே நீங்கள் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா எது ரியல்மி எக்ஸ்டி எது ரியல்மி எக்ஸ்2 நீங்கள் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அடுத்ததாக இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்ட் அண்ட் டிஸ்பிளே மாதிரி இல்லாமல் இங்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் நல்லாவே அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரியல்மி எக்ஸ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் 712 சிப் செட்டோட லான்ச் பண்ணியிருக்காங்க, டாப்ட் அட் 2.3 GHz. அதே ரியல்மி எக்ஸ்2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி எக்ஸ்டிலேருந்து நல்லாவே அப்கிரேட் பண்ணி உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் 730G சிப் செட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 730Gயில் வந்து G ஃபார் கேமிங் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் இங்கே ஜிபியும் வந்து ரொம்பவே அட்வான்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ரியல்மி எக்ஸ்2 உடைய ஜிபியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரினோ 618 கொடுத்துருக்காங்க. அதே ரியல்மி எக்ஸ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரினோ 616 கொடுத்துருக்காங்க.
ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரியல்மியோடைய எக்ஸ்டியில் கொடுத்துருந்த ஸ்னாப்ட்ராகன் 712 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு பெஸ்ட் சிப்செட் தான், கேமிங்கான ஒரு எக்ஸலண்ட் சிப்செட் தான். ஸோ அதோட சக்ஸஸர் அப்படிங்கும்போது கேமிங்கில் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ரியல்மி வந்து ஸ்னாப்ட்ராகன் 730G கொடுத்துருக்காங்க, அதை விட அட்வான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கட்டாயம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ரியல்மி எக்ஸ்டி விட ரியல்மி எக்ஸ்2வில் பெட்டராக தான் இருக்கட்டும். டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், கேமிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு ரியல்மி எக்ஸ்2வில் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு Android 9 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட் கலர் OS தான் கொடுத்துருக்காங்க. கூடிய விரைவில் ரெண்டுமே வந்து Android 10 அப்டேட்டும் இருக்குன்னு அஃபிஷியலாக கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே உங்களுக்கு சிமிலராக தான் இருக்கும். முதல்ல வந்து ரியல்மி எக்ஸ்2வில் வந்து ரியல்மியோடைய ஓஎஸில் தான் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து சைனாவில் அது கலர் ஓஎஸில் தான் லான்ச் ஆயிருக்கு. ஸோ சாஃப்ட்வேர் அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும். அடுத்ததாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி எக்ஸ்டி தான் முதல் ஸ்மார்ட் ஃபோன் 64 மெகா பிக்சல் குவாட் கேமராவில் லான்ச் ஆனது. ஸோ ரியல்மி எக்ஸ்டியில் உங்களுக்கு 64 மெகா பிக்சலுக்கு பிரைமரி சென்சாரும் 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைடும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 மெகா பிக்சலுக்கு டெப்த் சென்சார் மற்றும் 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே ரியல்மி எக்ஸ்2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு 64 மெகா பிக்சல் குவாட் கேமராவில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து உங்களுக்கு பிரைமரி சென்சார் 64 மெகா பிக்சல், அதுக்கப்புறம் 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் மற்றும் மேக்ரோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ரியர் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி சென்சார் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே உங்களுக்கு GW1 சென்சார் தான். அதுக்கப்புறம் அலைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து வெர்டிக்கலாக தான் அலைன் பண்ணியிருக்காங்க, ஒரே மாதிரி தான் இருக்கும் ரியர் சைடில் பார்க்கறதுக்கு. அடுத்ததாக ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரியல்மி எக்ஸ்டி வந்து உங்களுக்கு 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமராவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே ரியல்மி எக்ஸ்2 வந்து உங்களுக்கு 32 மெகா பிக்சலுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி எக்ஸ்டிலேருந்து ரியல்மி எக்ஸ்2வில் வந்து உங்களுக்கு 32 மெகா பிக்சல் அப்கிரேட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் செல்ஃபி ஃப்ரீக்காக இருந்தீங்கன்னா கட்டாயம் ரியல்மி எக்ஸ்2 வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி ரியல்மி எக்ஸ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து கேமரா செக்மெண்ட் வந்து டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ரண்ட் கேமராவில் வந்து இங்கே அப்கிரேட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு 4000 mAh பேட்டரியில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். ஆனால் இங்கே வந்து ரியல்மி எக்ஸ்டியை விட ரியல்மி எக்ஸ்2வில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து ரொம்பவே அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரியல்மி எக்ஸ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 வாட் உக் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே ரியல்மி எக்ஸ்2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 வாட் உக் ஃப்ளாஷ் சார்ஜ் 4.0ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அட்வான்ஸ்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி வந்து சிமிலராக கொடுத்துருந்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ரியல்மி எக்ஸ்2வில் தான் லேட்டஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே குவிக்காக ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகிடும். ஸோ இங்கே வந்து கட்டாயம் ரியல்மி எக்ஸ்2 தான் லீடில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே USB Type-C போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே உங்களுக்கு டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்டோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சிமிலராக தான் கொடுத்துருக்காங்க. ரியல்மி எக்ஸ்டியாக இருக்கட்டும், ரியல்மி எக்ஸ்2வாக இருக்கட்டும், ரெண்டுமே உங்களுக்கு சிமிலராக தான் இருக்குது. அடுத்ததாக ரொம்பவே முக்கியமான கம்பேரிசன் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ். ரியல்மி எக்ஸ்டி மற்றும் ரியல்மி எக்ஸ்2 உடைய ஸ்டோரேஜ் மற்றும் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி எக்ஸ்டி உங்களுக்கு 3 ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பேஸ் வேரியன்ட் 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 15,999க்கும், 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 16,999க்கும், ஹையர் ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ் 8GB RAM 120GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 18,999க்கு அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே ரியல்மி எக்ஸ்2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸில் தான் சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 15,900க்கும். நான் வந்து சைனாவில் லான்ச் ஆன ப்ரைஸை வந்து இந்தியன் மணி வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணி சொல்கிறேன். அடுத்தது ஹையர் வேரியன்ட் 8GB RAM 120GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 18,900க்கும் அஃபிஷியலாக சைனாவில் இந்த ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சைனாவில் லான்ச் ஆன ப்ரைஸை வச்சு இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா ரியல்மி வந்து பொதுவாக இந்தியாவை விட சைனாவில் கம்மியாக தான் லான்ச் பண்ணுவாங்க. ஒருவேளை ரியல்மி எக்ஸ்2 வந்து சைனாவில் லான்ச் ஆனால் அதே ப்ரைஸில் இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சுன்னா
கட்டாயம் ரியல்மி எக்ஸ்டி விட ரியல்மி எக்ஸ்2 வந்து இங்கே லீடில் இருக்குது. ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் 730G வந்து உங்களுக்கு அதே ப்ரைஸிங்கில் கிடைக்கும் போது கட்டாயம் ரியல்மி எக்ஸ்2 தான் இங்கே லீடில் இருக்கும். ஸோ ரியல்மி எக்ஸ்டி மற்றும் ரியல்மி எக்ஸ்2வை நீங்கள் ஓவராலாக கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பில்ட் குவாலிட்டி அண்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு சிமிலராக தான் இருக்கும். எந்த மாற்றமும் கிடையாது. கலர்ஸாக இருக்கட்டும், கிரேடியன்ட் டிசைன்ஸாக இருக்கட்டும், ரெண்டுமே உங்களுக்கு சிமிலராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் ரெண்டுமே உங்களுக்கு சிமிலராக தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரியல்மி எக்ஸ்2 இங்கே லீடில் இருக்குது. 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கேயும் வந்து உங்களுக்கு ரியல்மி எக்ஸ்2 தான் லீடில் இருக்கும். ஸ்னாப்ட்ராகன் 730G கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து கேமிங்காக இருக்கட்டும், மல்டி டாஸ்கிங்காக இருக்கட்டும் எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் பேட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிமிலராக கொடுத்துருந்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து உங்களுக்கு ரியல்மி எக்ஸ்2வில் வந்து லேட்டஸ்ட் ஃப்ளாஷ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ரியல்மி எக்ஸ்2வில் தான் லீடில் இருக்குது. ஸோ ரியல்மி எக்ஸ்டி வாங்கலாமா இல்லை ரியல்மி எக்ஸ்2க்காக காத்திருக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் உங்களுக்கு சிமிலராக தான் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் மற்றும் ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரியல்மி எக்ஸ்2வில் அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து ப்ரைஸிங்கை தான் நம்ம பார்க்கணும். ஒருவேளை இந்தியாவில் இதே ப்ரைஸிங்கில் லான்ச் ஆச்சுன்னா கட்டாயம் ரியல்மி எக்ஸ்2க்காக காத்திருங்க. இல்லை எங்களுக்கு இப்போவே ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா கட்டாயம் ரியல்மி எக்ஸ்டியும் உங்களுக்கு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான், நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.